அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தவறான கல்வி முறையினால் நாம் வெறும் நாகரிகத்தில் முன்னேறியிருக்கிறோம். தவறான கல்வி முறையினால் நாம் நாகரிகத்தில் மட்டும் முன்னேறியிருக்கிறோம். ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேறவில்லை. நாம் முன்னோர்களை காட்டிலும் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி தான் இருக்கிறோம். இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த புத்தகம். அறிவையும் மனதை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல கோடி செலவு செய்கிறார்கள். ஆனால் ஆரோக்கியம் என்பது ஒரு நாளில் வந்து விடுவதல்ல. இயற்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு வயிற்றில் சுரக்கிற அந்த வயிற்றில் சுரக்கிற அந்த நீரை புரிந்து கொண்டு அதுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தான் மேற்கு நாடும் கிழக்கு நாடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக 7ஆம் அறிவை பெற்ற யோகிகளும் ஞானிகளும் நம் நாட்டில் தோன்றினார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றினார்கள். தமிழ் தத்துவங்கள் அதுதான் சொல்கின்றன. தமிழிலிருந்து பிறந்த சமக்கிருதம் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. தமிழிலிருந்து தான் சமக்கிருதம் பிறந்தது. சமக்கிருதம் என்று சொன்னால் சரி செய்யப்பட்டது, செய்யப்பட்டது என்று பொருள். செய்யப்பட்டது என்று பொருள். தமிழில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த மூக்கொடிக்கு கிடையாது, பழக்கத்தில் தான் மூக்குழி வரும். மூக்குழிக்கான சங்கு என்று சொன்னால் இங்கு என்று வரும். குரங்கு என்று சொன்னால் முதல் கூவுக்கும் கடைசி கூவுக்கும் அந்த இங்கு என்று சொல்லக்கூடிய அந்த மூக்கொழிக்கான வரி வடிவம் கிடையாது. அது பழக்கத்தில் வருகிறது. நாம் அதற்காக இறந்துவிட்ட மொழியான சமஸ்கிருதத்தில் இருக்கிற சில எழுத்துக்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். நமக்கு 247 எழுத்து தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அது வலிமையாக நிற்கும். அதனால்தான் எல்லா சொற்களும் நாம் வேர்ச்சொல்லோடு பொருத்தி பார்க்க முடியும். வேர்ச்சொல் இருக்கிற தகுதி வாய்ந்த மொழி தமிழ் மொழி தான். ஏறத்தாழ 18 தகுதிக்கு மேலாக இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். யாமுறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாக எங்கும் காணும். ஆகையினால் நாம் இந்த நீர் மருத்துவம் என்பது உலகத்துக்கு புதுமையான நீர் மருத்துவம் என்பது உலகத்துக்கு புதுமையான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை நாம் உலக அளவு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. எல்லாரும் சிந்திக்கிறாங்க, செயல்படுறாங்க. ஆனால் எப்படி ஆரோக்கியத்தை தொடங்குவது? நோயே தீராத விஷயத்துக்கு செலவு செய்கிறார்கள். வணக்கம். நோயே தீராத கல்வி முறைக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ணி இதுதான் முறை. இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் பரவிட்டு இருக்கிறது. ஆராய்ச்சி பண்ணி நாம் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு கொடுக்குறோம். ஆனா இந்த ஒரு ஏதோ ஒரு வகையான புரிதல் காரணமாக, அச்சத்தின் காரணமாக இது செலவு செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அது எல்லாத்துக்கும் இருக்கிற இதுதான். நோயை தீர்க்க முடியாத ஒரு மருத்துவ முறைக்கு நாம் தாராளமாக பணம் செலவு செய்கிறோம், கேள்வி கேட்காமல். ஆனால் ஒரு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து ஒரு 25 ஆண்டுகள் சொல்லியும் மக்களுக்கு மனமாற்றம் இல்லைன்னா அது தீய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான். அதனால இப்போ ஒரு சாதாரண எளிய மக்கள், புரிந்து கொண்ட எளிய மக்கள்லாம் இந்த புத்தகத்தை பரப்புவதற்கு முயற்சி பண்றாங்க. நிறைய பேர் புத்தகத்தை படித்து கொண்டு எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லாம அந்த காணொலியில பண்றேன். எந்த உள்நோக்கம் இல்லாமல் அந்த காணொலியில் இப்படித்தான் உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு சாதாரண ஓட்டுநர், ஒரு சாதாரண நடத்துனர், இவங்கெல்லாம் அந்த காணொலி பார்த்தே தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில பேர் நல்ல விஷயத்துக்கு பணம் செலவு செய்வதற்கு மறுக்கிறார்கள். நல்லது செலவு செய்வதற்கு போராடுவதற்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. அதனால வர்றாங்க, ஓடிடுறாங்க. ஆனால் நல்ல வேலையாக நல்லதை கத்துட்டு தான் போறாங்களே தவிர அவங்க தீயதை கத்துட்டு அவங்க போறதில்லை. அந்த வகையில இந்த நீர் மருத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கெங்கும் பரவுது. இப்படித்தான் பரவ முடியும். ஒரு 1,00,000 2 பேர் தான் இது கத்துக்கொள்ள முடியும். 1,00,000 2 பேர் 3 பேர் தான் கத்துக்கொள்ள முடியும். அவங்க தான் பொருள் செய்ய முடியும். அவங்க தான் செலவு செய்ய முடியும். நல்லதுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு தான் வரும், மற்ற எல்லாத்துக்கும் வராது. நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அனைவரும் நல்லதுக்கு செலவு செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாதாரண
ஒரு ரொம்ப குறைந்த வருவாய் இருக்கிறவன் வந்து நல்லதுக்கு செலவு செய்யணும்னு நினைப்பான். ஆனால் தேவையான வருவாயும் இருக்கும். அது நல்லதுக்கு செலவு செய்ய மனசே வராது. அதுதான் இந்த தீய எண்ணம்னு பேரு. இது இயற்கையில் இருக்கிற சாபக்கேடு தான். அதனாலதான் வெங்கடேசன் மட்டும் இதை கண்டுபிடிச்சு கொடுக்கல அப்படின்னா, இன்னைக்கும் நாம என்ன பண்ணியிருப்போம் தெரியுங்களா? இந்த சீரழிஞ்சு சின்னப்பட்டிருக்கும். அதனால நல்ல வழியில செலவு செய்யணும், நல்ல வழியில பொருளை ஈட்டணும், நல்ல வழியிலும் செலவு செய்யணும். இப்ப அதுதான் விஷயமே. அதாவது ஈதல் அறம், கொடுப்பது நல்லதுங்கிறாரு ஔவையார். அதே நேரத்துல தீவினை செய்யாமல் பொருள் ஈட்ட வேணுங்கிறாரு. கொடுப்பது நல்லது அறம், கொடுப்பது நல்லது. அதே மாதிரி பொருளை ஈட்டுவதும் தீவினை செய்யாமல் பொருள் ஈட்ட வேணுங்கிறாங்க. தீவினை செய்யாமல் பொருள் ஈட்டுவது உலகத்துல சாத்தியம் இல்லை, இதுலதான் சாத்தியம். ஆகையினால இவ்வளவு சொல்லியும் அந்த மனம் மாறலைன்னா அதுதான் இந்த அவங்ககிட்ட இருக்கிற அறியாமை. நல்லதுக்காக போராடுகிற தன்மை ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. தீயது தீயதுங்கிறது தெரிஞ்சே வந்து அதுக்கு செலவு செய்யறது என்பது இயற்கையாக இருக்கிற ஒரு சாபக்கேடு தான். அதை நம்ம பார்த்துட்டோம். அது பிறவி நிலை, மந்த நிலை. அதனாலதான் இந்த பயிற்சியில வர்றவங்க வந்து அரையும் குறையுமா கத்துட்டு போனாலும் கூட அவங்களுக்கு நன்மை உண்டாகிறது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து அவங்க நீடிக்க முடியாது, மனச்சோர்வு வந்துடும். இப்போ எனக்கு ஏன் மனச்சோர்வு வரதில்லைன்னு கேட்டீங்கன்னா, நான் தொடர்ந்து சிந்திக்கிறேன், படிக்கிறேன், மக்கள்கிட்ட பேசுறேன், தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கேன்னு எனக்கு ஆரோக்கியம் வந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம இலக்கு. இலக்கு இருக்குது. இது ஒண்ணு, மனிதன் வந்து எந்த நோயும் இல்லாமல் அவன் மரணிக்க வேண்டும், அல்லது விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ள உடலாக மாற்ற வேண்டும், விஞ்ஞானத்துக்கும் பொருந்தி வர வேண்டும், அரசியலுக்கும் பொருந்தி வர வேண்டும், விஞ்ஞானத்துக்கும் பொருந்தி வர வேண்டும் என்ற 3 தத்துவத்தையும் நாம் உலகத்துக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. பின்ன இந்த புத்தகத்தை நான் பிறருக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு கூட வச்சுட்டு போகலாம். எனவே நான் கண்டுபிடிச்சது கிடையாது. அவர்கள் கண்டுபிடிச்சது வந்து பேட்டன் ரைட் வாங்கிடுவாங்க. பேட்டன் ரைட் வாங்கிட்டு மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அவன் மட்டும்தான் வச்சுக்குவான், அவங்ககிட்ட தான் விலை சொல்லணும், அவன் சொல்ற விலைக்கு வாங்கி ஆகணும். ஆனால் இந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கிறேன், தொடர்ந்து படிக்கிறேன் சொல்றேன்னு, இதனால நான் நன்மை அடைஞ்சிருக்கிறேன். நான் இதை சொல்லிக் கொடுக்காம கூட போயிடலாம், எனக்கு மட்டும் சொல்லிட்டு யாராவது விரும்பினா வந்து சொல்லிக் கொடுக்கலாம், அப்படி கூட நான் பண்ணலாம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. யாரு வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்றேன். என்னுடைய புத்தகம் இல்லை, ஆனால் இந்த ஆசிரியருக்கு நான் நெருங்கி பழகியிருக்கேன். எனக்கு 16 ஆண்டு எனக்கு வழிகாட்டியவர், எல்லா அறிவியலும் சொல்லி கொடுத்தவர். அவரு இப்ப நம்மிடம் இல்லை, 78 வயது வாழ்ந்து நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனாரு. நம்ம இதையாவது செய்வோமே. நான் எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டேன். ஏறத்தாழ நம்ம 29 30 தொழில் செஞ்சு பார்த்துட்டேன் நான். என்னோட வயதுக்கு இராணுவத்தில் இருந்து பார்த்தாச்சு, சாதாரண சின்ன சின்ன தொழில இருந்து பெரிய தொழில் வரைக்கும் பண்ணி பார்த்தாச்சு. எதுலையுமே உண்மை கிடையாது. பணம் தான் வருகிறது தவிர அறவழியில பொருளை ஈட்டணும்னு பார்த்தா நிச்சயமா கிடையவே கிடையாது. அதனால அனைத்து தொழிலும் நான் விட்டுட்டேன். உணவு தொழில், அப்புறம் இன்ஜினியரிங், பொறியியல் தொழில், இந்த மாதிரி சின்ன சின்ன பொறியியல் தொழில், உணவு தொழில், இந்த மாதிரி எத்தனையோ தொழில், வட்டி தொழில், ஏலத்தொழில் எல்லாம் பண்ணி பார்த்தேன். நான் அதுல இருக்கிறத நான் எவ்வளவு பொருள் ஈட்டி இருக்க முடியும், ஆனால் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வேணுங்கிறதுக்காக. யாரும் வந்தாலும் வராட்டி நான் 25 வருஷமா யாரையும் நம்பி செய்யறது இல்லை. ஆனால் இந்த நம்பி வர்றவங்க சில பேர் வரத்தான் செய்யறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான பணத்தை ஒரு 2 3 பேர் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து என்ன ஒரு எவ்வளவுதான் குறைந்தபட்ச இருந்தாலும் குறைந்தபட்ச தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த குறைந்தபட்ச தேவைக்கான பொருள் எப்படியோ வந்துடுது. அது ஆச்சரியமா ஒரு விஷயமா இருக்கு. எப்படியோ ஒரு ஆண்டுக்கு ஒரு குறைந்தபட்ச தேவை என்னமோ ஒரு தனி மருந்து இருக்கு, அதை வந்து எப்படியோ இயற்கை கொண்டு வந்து கொடுத்துருது. அதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ இரண்டுன்னு வெளிநாட்டுல பரவறனால அந்த குறைந்தபட்ச தேவை வந்து நிச்சயமா எனக்கு அந்த இழப்பு வராம இயற்கை பார்த்துக்கும். நாம இயற்கையை நோக்கித்தான் நான் இந்த பயிற்சி பண்றேன். இயற்கை தான் இதுக்கு வழிகாட்டும். இயற்கையை 4 பேத்துக்கு புரிய வைக்கும். எல்லாத்துக்கும் இயற்கை போய் புரிய வச்சாலுமே அவங்க தன்னுடைய முயற்சியில தான் இயற்கையை புரிஞ்சுக்கணும். ஓ, இது பொருளாதாரத்தை வந்து நம்ம இது கற்றே ஆக வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கற்றே ஆக வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கிறவங்க அதில் வர முடியும். கற்றே ஆக வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கிறவங்க வணக்கம், கற்றே ஆகணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தான் வர முடியும். இந்த பொருளாதார தடைகளை தாண்டி இருக்கிறவங்க தான் வர முடியும். அதனாலதான் இந்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ண, வருடத்துக்கு ஒரு முறை எப்படியாவது ஒரு வருடத்துக்கு தேவையான பொருள் யாரோ சிலர் கொடுத்துட்றாங்க. அதனால இந்த கலை வளர்ந்துட்டு இருக்குது. ஆகினால இந்த புத்தகம் என்னது இல்லாவிட்டாலும் இந்த புத்தகத்தினால் ஏற்பட்ட பயன் உலகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றேன். அந்த அடிப்படையில ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு வெளிநாட்டில இருந்து. அந்த நம்ம அவர் பேர் என்ன, ஸ்வீடன்ல இருந்து குமார் என்பவர் தேவையான அறிமுக கட்டணமாக $200 அனுப்பிச்சிருக்காரு. நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது 20,000 ஆகுது. $200 அனுப்பிச்சிருக்காரு. வந்து சேர்ந்துருச்சு. ரொம்ப ஆச்சரியமான இனி வெளிநாட்டு மாணவருக்கு ஒரு புதுசாக ஒரு வெளிநாட்டு மாணவர் கிடைக்க போறாரு. இனி அவருக்கு நான் ஆரம்பத்துல இருந்து
இது எல்லாமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு மாசம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் பழையபடி அவரை உருவாக்கணும். எப்படியாவது வெளிநாடுல ஒரு 10 பேராவது நம்ம வந்து வெளிநாட்டு மாணவர்கள் 10 பேர் வேணும். அதான் நமக்கு முக்கியம். இந்த நாட்டு ஏன்னா வெளிநாட்டு மாணவன் அந்த நாட்டு மொழி அவனுக்கு தெரியும். இந்த நாட்டு இருக்கு, அது குறிப்பா தமிழர்கள். நல்ல வேளை தமிழர்களுக்கு தெரிகிறதா நம்ம ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்க மொழியில தான் பேச முடியும். தமிழுக்கு புரிந்தாதான் பிறகு புரிய முடியும். ஏன்னா இது வேற எந்த மொழியிலையும் பேசி புரிய வைக்க முடியாது. ஆங்கிலத்துல பேசினாலும் எவனுக்கும் புரியாது. எனக்கும் கொஞ்சம் அரைகுறை ஆங்கிலம் தெரியுமே தவிர ஆங்கிலத்துல பரிணாமமே தெரியாது. அவன் மொழியில எந்த லாஜிக்கும் கிடையாது. மேலை நாட்டுல ஐரோப்பிய நாட்டுல வேற எந்த மொழியிலையும் எந்த மொழியிலும் இந்த மாதிரி லாஜிக்கு கிடையாது. ஆக மேலை நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படித்தான் மேலை நாட்டை நான் சொல்லி புரிய வச்சிருக்கிறேன். பார்ப்போம். இப்ப ஐரோப்பிய நாட்டுல ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். நீ போக போக தான் தெரியும். நீ அவர் வந்து வகுப்புல கலந்துக்கணும். எந்த நேரம் என்ன நமக்கு அது வேற. அந்த நாட்டுக்கு நமக்கு எந்த நேரம். அமெரிக்காவுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு 4:30 மணிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன நேரம்னு அதுவாறு பார்க்கணும். சொல்லுங்க ஐயா, எங்க 2 நாளா எங்க வண்டியில போயிட்டு இருப்பீங்களா தெரியுது. ஆமாங்க சாமி, கொஞ்சம் வேலை ஆயிடுச்சு சாமி. அதனாலதான் சாமி. அதனாலதான் நேத்து காலையில 4:30 மணிக்கு வந்தேன். ஆனா இங்க வந்து கிடைக்கல சாமி. உங்க இது வந்து அதாவது நேத்து அலைவரிசை காலையில ட்ரை இருக்கு இருக்கு. பண்ணேன். வகுப்பு போயிட்டு தான் இருக்கு. சரி. இதுல கூட நான் ஆனா வந்து இது நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். இப்ப கூட 10 மணிக்கு ஆ, யாரும் வரல. 10:15க்கு 10:12க்கு தான் யாரோ வந்தாங்க. நான் பாட்டுக்கு இது பேசிட்டு இருந்தேன். யார் வரட்டேன்னா நான் சொந்தமா வகுப்பு பேசிட்டு இருந்தேன். நான் பாட்டு பேசிட்டே இருக்கணும். ஏன்னா வீணாக கூடாது இல்லையா. ம் ம் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கு சாமி. உங்களுக்கு எப்படியாவது வந்துரு சாமி. ஆளுங்க வந்துருவாங்க சாமி. ஆமா 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 வெளிநாடு எப்படியாவது வந்து உங்க நோக்கம் நல்லா இருக்குல்ல சாமி. அதனால ஆமா வந்து ஆமா. அதே இறைவன் நம்பிக்கை வந்து தான். செய்து. வெளிநாட்டுல ஒரு நம்பிக்கை. மாணவர் சேர்ந்திருக்கிறது எவ்வளவு நம்பிக்கை பாருங்களேன். ஆமா ஆமா. வெளிநாட்டுல ஒரு மாணவர் சேர்றதுங்கிறது நம்பிக்கை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எமக்கு இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் கற்றுக்கொள்ள முடியும். வெளிநாட்டுக்காரன் கத்துக்கொள்ள முடியாது, சாத்தியமே இல்லை. அவங்க கத்துக்கிட்டாதான் நம்ம பிரயோஜனம் சாமி நிறைய. ஆமா எல்லாத்துக்கும் உலகளாவிய பரவும் அந்த விஷயம் வந்து. ஆமா ஆமா. அதுதான் நான் இலக்கு வைக்கிறேன். எனக்கு இலக்கு வைக்கிறேன். இப்ப ஜெர்மனியில எப்படியாவது ஒருத்தர் பிடிக்கணும். ஜெர்மனியில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஜெர்மனியில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. ஒரு தமிழராவது கிடைப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் வந்தாரு, முருகேசன் ஒருத்தர் வந்தாரு. அவரும் தொடர்பு இல்லை. முருகேசன் ஒருத்தர் வந்து ஜெர்மனி கார் கம்பெனில வேலை செய்யறவர் தான் அவரு. முருகேசன் சொல்லிட்டு அவரு கூட பயிற்சி எல்லாம் கொடுத்து எதாவது பண்ணாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பணம் சில நன்கொடை கொடுத்தாரு. அப்புறம் தொடர்புலயே இல்ல அவரு. அவரு ஏற்படுத்துறது பீஜுன்னு ஒருத்தர். பீஜுன்னு அவரும் ஜெர்மன் கம்பெனில வேலை செஞ்சவர் தான். இப்ப இந்தியாவில தான் இருக்காரு, தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. பார்க்கலாம். இந்த வெளிநாட்டவரை பிடிக்கணுங்க. இந்த வெளிநாட்டு தமிழர்கள் பிடிக்கணும். எப்படியாவது ஒரு 10 பேர்த்த பிடிக்கணும். அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்களாம் வந்து மருத்துவத்தை அங்கெல்லாம் பார்த்து வெளிநாட்டுல நோய் தான், எல்லாத்துக்கும் நோய் தான். சாதாரண உணவு திங்கிறவன் தான் கொடூர நோயெல்லாம் வந்துட்டு இருக்கு. கொடியான நோயெல்லாம் இப்ப இன்னைக்குதான் பார்த்துட்டு இருக்கிறேன். கொடூர நோய்கள் வேகமா பரவிட்டு இருக்குது வேலை நாடுகளை. குறிப்பா இந்த சிடி ஸ்கேனு அந்த ஸ்கேனை கண்டதுக்கெல்லாம் எடுக்கிறான். அது வைரஸ், அதாவது அதனால வந்து கடுமையான பாதிப்பு வருதுங்கிறான். 60 வயசு இருக்கிறவனுக்கு வந்து எந்த நோயும் தீர்றது இல்லைங்கிற கதறானுங்க எல்லாருமே. மெடிக்கல் செலவு பயங்கரம் ஆகுதுங்கிறான் ஒவ்வொரு வெளிநாட்டு மக்களுக்கு. 50 வயசு ஆனாவே வெளிநாட்டுக்காரவனுக்கு வந்து ஏகப்பட்ட மருந்து செலவு ஆகுதுங்கிறான். மருத்துவரை பார்க்க முடியறதில்ல, தீர்க்க முடியறதில்ல, மருத்துவர்களையும் சந்திக்க முடியறதில்ல. ஏன்னா மருந்தே பொய்யா போகுதுங்க. ஏன்னா நோயே தீராத. இப்ப இவனுக்கு என்ன நினைக்கிறான்னா, மேலை நாட்டவர்கள் கூட மருந்தினால் நோய் குணமாக்குன்னு அவனே தப்பா நினைக்கிறான். மருந்தே சொல்லுது நோயை குணமாக்க முடியாதுன்னு மருந்தே சொல்லுது. மேலை நாட்டு மருத்துவம் வந்து அறுவை சிகிச்சை தான் அறுவை சிகிச்சை கூட வெற்றி கிடையாது. அது தற்காலிக பிரச்சனையை தவிர வெற்றி கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து இந்த மருந்து மேல நம்புறாங்க. வெளிநாட்டை வர மருந்து நம்புறான்னு என்ன பண்றது நாம? என்ன படிச்சிருக்காங்க தெரிய மாட்டேங்குது. அதான் சாமி, உணவு ஒரு போதை, மருந்து ஒரு போதை ஆயிடுச்சு அவங்களுக்கு. உணவு வந்து தற்காலிகமா ஏதோ மனசை திருப்திப்படுத்துது, மருந்தும் தற்காலிகமா மனசை வந்து திருப்திப்படுத்துது. உணவுக்கு அடிமையான மாதிரி மருந்துக்கு அடிமையாயிட்டாங்க மக்கள். அதுதான் அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க. வெளிநாட்டுக்காரன் அந்த மாதிரி மனசை வந்து பழக்கப்படுத்திட்டாங்க. வெளிநாட்டுக்காரனும் குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்கான்னு அவனுக்கு சொந்த அறிவு விளையாட்டு தெரியுது. வெளிநாட்டவனும் சொந்த அறிவு விளையாடு தெரியுது. அப்புறம் என்னவேங்க ஹை டெக்னாலஜிங்கிறான். உலக அளவிலேயே இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது, எத்தனையோ தகவல் தொடர்பு இருக்குது. அதுல வந்து தேடவே மாட்டானுங்களா. உடம்பு எப்படி சரி பண்றது, எப்படி ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்றது, மருந்து எல்லாம் எப்படி செலவு பண்றது, இயற்கை வழியில எப்படி குணமாக்கணுங்கிற எண்ணமே வெளிநாட்டுக்காரருக்கு விளையாட்டு தெரியுது. அப்ப இயற்கை வழியில குணமாக்குற எண்ணமே அது வருது. அப்புறம் எப்படி அவன் ஆரோக்கியத்தை மட்டும் எப்படி எதிர்பார்க்கிறான்?
ஆரோக்கியம்ங்கிறது எங்கிருந்து வருதுன்னு கேட்கறேன். ஆரோக்கியம் எங்கிருந்து வருதுன்னு கேட்கறேன். ம். மனிதன் இயற்கையா முதல்ல மனிதன் இயற்கையான முதல்ல தான் இயற்கையிலிருந்து வந்தேனாவது அவன் புரிஞ்சுக்கிறானே. ஒவ்வொரு மனிதன் நான் இயற்கையானவன், நான் இயற்கையால் உண்டாக்கப்பட்டேன், எனக்கு இயற்கை சக்தி வருகிறது, நான் எங்கிருந்து வந்தேங்கிற கூட சிந்திக்கிறதுல எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு போதையில் இருக்கிறாங்களான்னு கேட்கறேன். இப்போ சாராயம் குடிக்காரருக்கு என்ன சொன்னாலும் ஏற மாட்டான், சாராயம் குடிக்கிறவன் என்ன சொன்னாலும் தேற மாட்டான். அதே மாதிரிதான் இந்த உணவு கலாச்சாரத்தில் இருக்கிறவன், அது அசைவ கலாச்சாரம் இருக்கிறவன் நல்லா புரியுது நமக்கு. அப்ப இவளுக்கு அறிவே இல்லையான்னு தெரியுது. இப்ப அறிவிருந்த ஆரோக்கியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருப்பானுல்ல. மனசு வந்து தெளிவடையணும், மனசு வந்து உறுதியா இருக்கணும். இது வந்து இதுல வந்து இந்த பயிற்சியை பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் போட்டிருக்கு. போராடி போராடி அப்படியே வந்துடலாம். ஆனா வரணும், மனசோட போராடணும். நம்ம மனசோட அவன் சுயமா மனசோட போராடணும். அப்ப அவங்களுக்கு வெளிநாட்டவருக்கு மனசே கிடையாதா? அவங்களுக்கு மனதே கிடையாதான்னு கேட்கறேன். வெளிநாட்டவர்களுக்கு வெள்ள வெளியேறு இருக்கானதே மனமே கிடையாதா? இல்ல 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 ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்காங்க. ரொம்ப தூரத்துல தள்ளி இருக்காங்க. விழிப்புணர்வு இல்ல. உங்கள மாதிரி இருக்கவங்க கிளாஸ்ல வந்து சேர்ந்தாக்கா அப்படி விட்டு விட்டு வந்து கேட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்க அப்பப்போ பூஸ்ட் பண்ணி விட்டுறீங்க இல்லையா? அதுக்கு வரணுதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசம் 3000 கூட கட்டி கூட வந்து சேர்ந்துடணும். கேட்டு ஒரு 15 நாள் அட்டன் பண்ணா கூட ஓரளவுக்கு தெளிவாங்க. அடுத்து 15 மாசத்துல ஒரு தெளிவாயிருவாங்க. அப்படியே மாறிடுவாங்க. வழக்கமாயிரும். வரணும் கட்டாயம். ஒரு 6 மாசமாவது குறைஞ்சபட்சம் வந்து பயிற்சி எடுக்கணும். எடுத்தாதான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதான், பயிற்சி எடுத்தாதான் வந்து சரியா வருவாங்க. பணத்தை பார்க்க கூடாது. தான் ஒரு அடிமை, தான் ஒரு போதையில இருக்கோம் அப்படிங்கறத வந்து சுயமா அவனுக்கு வந்து சிந்திக்கணும். சிந்திக்கிறப்பதான் வந்து அடுத்த கட்டமே போக முடியும் அவன். அப்போ என்ன நடக்கும்? நல்லபடியாவே நடக்கும். நல்லது நடக்கட்டும். சரி, நோயற்ற வாழ்வு வாழ்வோம். மறுபடியும் 12 மணிக்கு பேசலாம் ஐயா. மறுபடியும் 12 மணிக்கு பேசுவோம். சரிங்களா? நன்றி.